கோலாலம்பூர்லேருந்து ஜெண்டா பைக், இந்த சைன் போர்டில் இருக்கு பாருங்கள், ஜெண்டா பைக்னு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸு தான், ஆனால் ஹில்ஸில் வந்து ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே வந்து போயிட்டு எல்லாம் வியூ பண்ணுறதுனா ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா ஹில்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப கிளைமேட் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கேயும் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். வாங்க நீங்களும் எங்களோட வந்து அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் வந்து போகணும், நல்லா கூலிங்கான கிளைமேட் போகணுன்னா இங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்மளோட நீங்களும் வந்து பாருங்கள். போகிற வழியில் ஒரு ரெஸ்ட்டு பண்ணுற ஒரு இடம். ஸோ இது பேர் வந்து ஆர்என்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஃபுட் கோர்ட் நிறையா இருக்குது. வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றதுனா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்கும். ஸோ அதுவும் இங்கே வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் இங்கே மேலே போயிட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு ஆர்என்ஆர் வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஆர்என்ஆர் இருக்கும். ஸோ மக்களுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ரைஸும் வந்து இங்கே நல்லா நார்மலாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, நார்மலாக இருக்கும். என்னென்னா வெரைட்டியாக ஃபுட்டு இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டுருக்கிறப்பயே நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி சாரெல்லாம் வந்துடுச்சு. சரி வேணாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே ஆர்என்ஆரில் நாங்கள் நின்றுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாலாக இருக்கும், நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு க்ரோப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோப்போனா நம்ம சிப்ஸ் இருக்குல்ல, இது வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. இது வந்து உருளைக்கிழங்கு. ஸோ அது மாதிரி நிறையா சிப்ஸ் ஐட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் அச்சு முறுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், வா நடக்கடலை அவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், மஞ்சள் போட்டு அவிச்சு வச்சுருக்குறாங்க, மஞ்சள் போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து புளிப்பாக அவங்க வந்து காய வச்சு ஒரு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது புளிக்கும். நம்ம இந்த ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாவு சொல்லுவாங்க. வந்து நம்ம பன்னு சாப்பிட்றோம்ல, அது வந்து பேக் பண்ணி சாப்பிட்றோம். இது வந்து ஸ்டீம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து நடக்கடலை ஜாம் இருக்குல்ல, அது ஸ்ட்ராபெரி ஜாமு. ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதுலேயே வந்து நான்வெஜ்ஜும் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஐயாம்னு எழுதியிருக்காங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கோழி. நம்ம வந்து சமோசாலெல்லாம் வந்து இப்போ சிக்கன் பப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது உள்ளே எப்படி நம்ம மசாலா பண்ணுறோமோ அதே மாதிரி செஞ்சு இந்த இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க, இந்த பன்னுள்ள. இது வந்து ஸ்டீம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது. அடுத்து பாருங்கள், இதே மாதிரி நிறையா. இது வந்து இங்கே மலேசியாவோட ஃபேமஸ்ஸு. இது வந்து பேம்பு புட்டு சொல்கிறோம்ல, பேம்பு புட்டு. இதில் வந்து பண்டான், இங்கே வந்து பண்டான் லீஃப்னு ஒன்று இருக்குது க்ரீன் கலரில், அதனுடைய எசன்ஸ் போட்டு செய்வாங்க. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது மக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள், நிறைய கடை இருக்குது. இன்னும் அந்த சைடெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. பாருங்கள் புட்டு மாவு, அந்த பண்டான் லீஃப் அந்த இதில் வந்து
ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து நாட்டு சக்கரை, அந்த மூங்கிலில் வந்து அதை வந்து அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஹலோ, ஹாய். பாருங்க, அவங்க இதில் வந்து ஸ்டீம் பண்ணிட்டாங்க. ஸ்டீம் பண்ணதை அவர் வந்து எடுத்து விடுறாரு. இன்னொருத்தர் வந்து அது தேங்காய் பூ அது மேலே வந்து ரோல் பண்ணி பாக்ஸில் வைக்கிறாங்க. ஒரு பாக்ஸில் வந்து 5 பீஸ் இருக்கு. itu berapa bayar? Itu berapa? Satu box? 6 வெள்ளியா ஒரு பாக்ஸ் வந்து 6 வெள்ளி. ஸோ இது வந்து ரொம்ப இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து சேல் ஆகிடும். அவங்க எல்லாம் அடித்து வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஸ்டீமில் வைக்க போகிறாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வைக்கிறாங்கன்னு. அந்த ஹோலில் அப்படி வைக்கிறாங்க. அது உள்ளேருந்து அந்த சுடு தண்ணி அந்த ஆவியிலேயே வேகுது. மூடியெல்லாம் வைக்கல, இவங்க ஓப்பனாக தான் அப்படியே தான் வச்சுருக்குறாங்க. அதுலேயே எல்லாமே வெந்துடும். ஸோ இது மாதிரி எல்லா ஹோல்லையும் அந்த இதை வந்து மூங்கில் வந்து வைக்கிறாங்க. திரும்ப அந்த மூங்கில் வந்து திரும்ப ரீயூஸ் தான் பண்ணுறாங்க. வந்து பக்கத்தில் தண்ணி வச்சுருக்காங்க, அதில் வந்து கழுவிடுவாங்க. கழுவிட்டு அடுத்து வந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே, இதே மாதிரி தான் செய்ய போகிறாங்க. வாங்க நம்ம அடுத்து. எங்கள் ஹஸ்பண்ட் பார்க்கல போல், இப்போ தான் பார்த்துருக்குறாங்க. இந்த வாங்கிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த வந்து வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த பண்டான் லீஃப் அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஷாப்பில் வந்து ஒன்லி ஃபார் ட்ரிங்க்ஸ் தான், காஃபி, டீ, ஜூஸ் அந்த மாதிரி. இங்கே அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மலேஸோட, மோஸ்ட்லி எல்லாமே மலேஸோட தான். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வருங்க. மீன், சிக்கன் சூப்பு. இது பார்த்திங்கன்னா இது வந்து மூங்கிலில் உள்ள அந்த குருத்து அந்த தண்டு இருக்குல்ல, அதில் இவங்க வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றி ஒரு மாதிரி சொதி மாதிரி பண்ணுறாங்க. இது இங்கே உள்ள மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது கிடைக்காத ஒரு பொருள், ஒரு சாப்பாடுன்னா இது அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அடுத்து ஒரு கடை பக்கத்தில். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா சிக்கன், மீன், கோழி சம்பல். இங்கே வந்து மாடு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் மாட்டு இறைச்சி, பெரட்டல், இதெல்லாம் பொரிச்சது. பயங்கரமாக இருக்கும் சாப்பாடு. இது வந்து பழம், ட்ரிங்க்ஸ், ஜூஸு, பழம் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அதுதான். இது வந்து ஃப்ரைட் ரைஸ், சாண்ட்விச் அதெல்லாம் இருக்குது இங்கே. இங்கேயும் வந்து ஜூஸு, பழம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இது என்ன கடை? இங்கே பார்த்தீங்கன்னா இது சூப்பு. இப்போ இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து சூப் வச்சுருப்பாங்க. அந்த சூப் ஊற்றி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம சேமியா இருக்குல்ல அது மாதிரி, ஆனால் இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதுவும் அது மாதிரி. இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி உள்ளது தான். ஸோ இங்கே வந்து நாகட்ஸு, ஃப்ரைஸு, பொட்டேட்டோ, அப்புறம் பர்கர், இது மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மெல்லை சாப்பாட்டு கடை தான். அது பாருங்கள், லாலான்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பி சாப்பிடும்ல அது மாதிரி, அதில் அவங்க கறி வச்சுருக்குறாங்க. எல்லாம் பயங்கரமாக உள்ளது.
ஃபுல்லாக நான்வெஜ் கடை. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே அங்கேயும் நிறைய சாப்பாட்டு கடை இருக்குது. ஸோ இவ்வளோ சாப்பாட்டு கடை இருக்குது நம்ம வந்து போகிற வழியில். நான் அது தாண்டியும் ஒரு படி இறங்கினா அங்கேயும் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமெல்லாம் அங்கேயே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா சேஃபாகவும் இருக்கும், பயப்படலாம் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நல்லா மக்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு சாப்பாடும் கிடைக்கும். ஆமாம், ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தேட வேணாம், இந்த இடத்துலையே வந்துட்டு எல்லாமே கிடைக்கும். ரேட்டும் வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப ஹையாலாம் இருக்காது. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். பேம்பு புட்டு, புட்டு பேம்பு நல்லாக்கா, சூப்பராக இருக்கும். அது உள்ளே பாருங்கள், அந்த கரிச்சி அந்த நாட்டு சக்கரை எல்லாம் வச்சுருவாங்க இடையில. ஸோ நல்லாயிருக்கும். எனக்கு தான் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து சாரலாக தான் இருக்குது, நிற்காது. ஸோ அதனால் நாங்கள் இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, நம்ம வாங்க மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இந்த இடம் பேர் வந்து புக்கித் திங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம், காய்கறிங்க, பழங்கள்லாம் இங்கே மலையிலேருந்து இங்கே பறிச்சிட்டு வந்து இங்கே எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ இதங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைங்க வச்சு அந்த மாதிரி நம்ம போகிற வழியில் நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம். டவுன் உள்ளே போகிறவங்க வந்து இந்த மாதிரி போகிற வழியில் வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து பழங்கள்லாம் நல்லா நிறையா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சீ ஃபுட்டு கடை. கொய்யாக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கு, இதுலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர், இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். இது வந்து ஹனி டேஸ்ட் இருக்கும். சொல்லுவாங்க ஹனி போட்டிருக்காங்க, ஹனி ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து நார்மல் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ நான் வந்து பப்பாளி பழம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த சைடு வர்றவங்க வந்து மெயினாக வந்து இந்த இஞ்சி வாங்குவாங்க. பாருங்க, மண் அப்படியே இருக்கு. ஸோ இதுக்காகவே இந்த சைடு வர்றவங்க இஞ்சி வாங்குவாங்க. இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பாருங்க, ஒரு பேக்கெட் வந்து 28 வெள்ளி போட்டிருக்காங்க. காஞ்ச இஞ்சி. நாட்டுக்கோழி இந்த சைடு வந்து கிடைக்கும். நம்ம டவுனை விட்டுட்டு கேரளா விட்டுட்டு இந்த மாதிரி வர்றவங்க ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேபி பீன்ஸ் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பேபி பீன்ஸ் நம்ம கேஎல்குள்ளே வந்து எப்போயாவது தான் வரும். இந்த சைடு வந்து எப்பயுமே இருக்கும் பேபி பீன்ஸ். சின்ன தக்காளி பழம். இது வந்து அவரைக்காய். இது வந்து என்னென்னா சைனீஸ் அவரைக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம அவரைக்காய் சாப்பிட்ற மாதிரியே இது நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறையா கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும்.